ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு களி செய்ய போகிறோங்க. இது பெண்களுக்கெல்லாம் முக்கியமான டிஷ்ஷுங்க. இதெல்லாம் பெண்கள் சாப்பிட்டா நல்லதுங்க, உடம்புக்கு இடுப்புக்கெல்லாம் வலுமுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம கடாயில் போட்டு கொஞ்சம் வறுக்க போகிறோங்க. இப்போ நம்ம கடாயில் போட்டிருக்கோங்க பேனில். பேனில் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணுங்க. சூடாக வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இது நம்ம இடுப்புக்கு எலும்புக்கெல்லாம் இது நல்லதுங்க. நம்ம குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கலாங்க. இப்போ பாருங்க, உளுத்தம்பருப்பு சிகப்பா ஆக போகுது. இப்போ இந்த மாதிரி வரலாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை பவுடரை அரைக்கணுங்க. உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆன் பண்ணிட்டோங்க. இப்போ நெய் ஊற்றுறோங்க. ஒன்றரை டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. முந்திரி, திராட்சை அது வறுக்கணுங்க. இது எண்ணெயில் வறுத்தோன்னே நம்ம ஒரு தட்டில் எடுத்துடணுங்க. இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வருதுங்க. கலராக மாறப்போகுது. கலர் வரப்பதாங்க நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம எடுக்க போகிறோங்க. ரெடிஷ் ஆகிடுச்சிங்க. பாருங்க. இப்போ நம்ம முந்திரி, திராட்சை வறுத்துட்டோங்க. தேவையான தண்ணி எடுத்துருக்கோங்க. உளுத்தம்பருப்பு நைஸாக அரைச்சி ஜெலிச்சு எடுத்துருக்கோங்க. இப்போ போட போகிறோம் பாருங்க. தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணிங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம அதை போடணுங்க. இப்போ தண்ணி கொதி வரணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். கடாய் தெரியும். இப்போ தண்ணி கொதிச்சிச்சுங்க. நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு போடுறோங்க. இப்போ இது போட்டுட்டு நல்லா கிண்டணுங்க. இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் எடுத்துக்கிச்சு. இதில் அதை அப்படியே சிம்மிலே வச்சுட்டு இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடைக்கணுங்க. அல்வா மாதிரி வரணும். நமக்கு இது அல்வா பதத்துக்கு வருங்க. இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடைக்கணுங்க. இந்த கறியில நெசுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா வந்துடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது எப்படி பஃபியாக அப்படி வெந்து வருது பாருங்க. கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சு நமக்கு சுண்டுங்க. சுண்டுறப்ப சர்க்கரை போடணும். அது உங்களுக்கு காட்டுறேங்க. இது பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குங்க. அல்வா மாதிரியே மாறிடும். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பதத்துலேயேங்க இதில் கொஞ்சம் சுண்டிடுச்சுங்க. நம்ம சர்க்கரை 2 கரண்டி சேர்க்குறோங்க. சுகர் 2 கரண்டி. சுகர் போட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி மாதிரி ஆயிடுங்க. திரும்பியும் நமக்கு இப்போ தண்ணி ஆனோடனே இது கொஞ்சம் சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கிண்ணத்தை மட்டும் எடுக்கணும். சைடு பார்த்துக்கலாம் தெரியும். இப்போ பாருங்க, நமக்கு அப்படியே க்ரீமியாக ஆகிட்டே இருக்குங்க. சுகர்லாம் உறிஞ்சி நமக்கு அப்படியே கிரேவியாக ஆகுதுங்க. அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகும். இது இன்னும் சுண்டணுங்க. காட்டுறேன்.
அப்படியே சுண்டி அல்வா மாதிரி வருதுங்க. அல்வா மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க. லேடிஸுங்களாம் இதெல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பீரியட் ஆகிற டைமில் இதெல்லாம் சேர்த்துக்குன்னா அந்த இடுப்பு பெயின்லாம் குறையுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி அல்வா மாதிரி தளத்தலன்னு கொதிக்கணுங்க. உளுத்தம்பருப்பு களி அல்வா எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டில் நீங்களாம் செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னங்க நல்லா இருக்குங்களா? ஒரு டிஷ்ஷை செஞ்சு போடுறேன், நீங்களும் பாருங்க. எங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகம் படுத்துங்க, எங்களுக்கு லைக் பண்ணுங்க. இந்த டிஷ் ஒரு டிஷ்ஷை நான் செஞ்சு போறதெல்லாம் உங்களுக்கு யூஸாக தாங்க இருக்கும். பாருங்க அப்படியே சுண்டு அல்வா பதத்துல செமையா லுக்கா வருங்க. நீங்க அல்வா மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. பிள்ளைங்க வேணாம் சொல்றவங்க கூட ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க. செமையா இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணுங்க. அப்பெல்லாம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, உளுத்தம்பருப்பு களி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்வாங்க. உளுத்தம்பருப்பு களி செய்யலாம், உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் போட்டு, இந்த பவுட்ரு சுகர் போட்டு நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி அல்வா மாதிரி ஆக்குனா பசங்க கிட்ட நீங்கள் அல்வான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. எவ்வளோ நல்லா பொங்கி பஃபியா நின்று வேகுது பாருங்க. இந்த மாதிரி தாங்க அப்படி நின்று வேகும். வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு அல்வா பதத்துக்கு வருங்க. ஆற வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சூப்பரா இருக்குங்க. நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க. பொண்ணுங்களாம் ஏஜ் அட்டன் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருக்க பெரியவங்களாம் களி சாப்பிடணுமா, உளுத்தம்பருப்பு களி சாப்பிட்டா நல்லதுமா உடம்புக்குன்னுவாங்க. அதே மாதிரிதாங்க இது சத்தான பொருளுங்க. செஞ்சு கொடுங்க உங்க பொண்ணுங்களுக்குலாம், அவ்வளோ ஒரு நல்லதுங்க. மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு நீங்க மாசத்துல ஒரு வாட்டியோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லதுங்க. இதுல நீங்க நம்மளுடைய நாட்டு சக்கரை சேர்க்கலாம். பசங்களுக்கு எந்த டேஸ்ட்ல பிடிக்குமோ அதுல செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பொடியை அரைச்சி வச்சு கூட சுகர் போட்டு நம்ம கலந்து கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்க கொடுக்க கூட பிள்ளைங்களுக்கு பழக்கமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க அல்வா மாதிரி சுண்டி வருதுங்க. நம்ம அல்வாவை இப்ப கிளற போறோங்க. அப்படியே லட்டு மாதிரி நைஸா தழுக்கு தழுக்கு தழுக்குன்னு இருக்கு பாருங்க. செமையா இருக்குங்க. பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் டேஸ்ட் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்து மேலுக்கு வந்திருக்குங்க. நல்லா உருண்டு வருது. இந்த மாதிரி பாத்திரம் தாங்க வரணும், ஒட்டக்கூடாதுங்க. அப்படியே எடுத்தா நமக்கு அல்வா மாதிரி வந்துடணுங்க. சூடாருனே நமக்கு இது வந்து அல்வா பதத்துல வந்துருங்க. இப்போ சில பேர் நம்ம தண்ணியில போட்டுடுறோங்க, போட்டோடனே இப்போ கட்டி கட்டியே ஆயிடும் இல்லைங்களா, அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு கிண்டிக்கிட்டே இருக்க கை வலி அது மாதிரி வலி வந்துருச்சுன்னா கட்டி கட்டியே ஆயிடுச்சுன்னு நீங்க பயப்படாதீங்க. அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அதை அரைக்கலாங்க. அரைச்சிட்டு எல்லாம் கட்டி கட்டியா இருக்கிறதோ அதுல நல்லா மெசஞ்சு தனித்தனியா வந்துருங்க, நைஸ் ஆயிடுங்க. அப்ப நீங்க ஊத்திக்கலாங்க. பயப்பட வேண்டியது, ஐயோ கட்டி கட்டி ஆயிடுச்சு, நீங்க பயப்படாதீங்க. கட்டி கட்டியா அதனால இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சிட்டு திரும்பி இந்த மாதிரி நீங்க பவுல்ல ஊத்திட்டு சுண்ட வச்சுட்டீங்கன்னா இதே பதத்துக்கு கரெக்டா வந்துருங்க. நம்ம வந்து ஏலக்காய் போடுறோங்க, ஏலக்காய் தூள் போடுறோம். அது போட்டுட்டு நம்ம போட்டு வச்சு இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டுடுறோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க அல்வா. நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, செஞ்சு பாருங்க, லைக் பண்ணுங்க. பாருங்க அல்வா எப்படி இருக்கு, நல்ல பஃபியா எவ்வளவு வெந்து எப்படி மேலுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா. நல்லா இருக்குங்களா. இதுதாங்க உளுத்தம்பருப்பு களின்னு சொல்லுவாங்க, அல்வான்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.